இங்கே ஒரு பொண்ணு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா வெளியே வந்திருப்பாளா. இப்போ ட்ரெயினில் 2 கேரேஜ் இருக்குன்னா அதை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரயில் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரயில் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, கழண்டு போகிற மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா மலையெல்லாம் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கும். அதனால இந்த பொண்ணு வந்து அந்த பக்கம் ஒரு கேரேஜ் இருக்கும்ல அதுக்குள்ளே குதிச்சிருவா. திறந்து உள்ளே போனால் ஏதோ ஒரு பொண்ணு வந்து செவுத்த பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பா. டைமரும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடம் பார்க்கறதுக்கு ட்ரெயின் மாதிரியே இல்லை, வீடு மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட வந்து டைமர் வேற ஓடிட்டு இருக்கு. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கவா, நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு கேட்டால் என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்வா. இதனால இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஃபோபியா இருக்கு. 3 பேருக்கு மேல ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணால அங்க இருக்க முடியாது, மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகிரும். அந்த பொண்ணு வந்து இது ஒன்றும் ட்ரெயின் கிடையாது, இது என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்வா. வீடா, இது ட்ரெயின் தான், அது கூடவா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரும் கதவு தட்டியிருப்பாங்க. யாருன்ட்டு பார்த்தா ஃபுட் டெலிவரி ஆள் தான். இப்போ இந்த பொண்ணுக்கே டவுட் வந்துடுது, இது ட்ரெயின் தானா இல்லை உண்மையாவே இவ சொல்ற மாதிரி வீடு தானா. ஏன்னா ட்ரெயின்ல எப்படி இந்த மாதிரி வீட்டில் டெலிவர் பண்ற மாதிரி ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவளுக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இந்த பக்கம் கவுண்ட் டவுன் வேற ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த கவுண்ட் டவுன் எதுக்கு ஓடுதுன்னு தெரியல. சரி 0 ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே வந்திருப்பா. மறுபடியும் அவ இருந்த பழைய கேரேஜ்க்கே ஏறி குதிச்சிருப்பாளா. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்தால ஒரு பொண்ணு, அவ வந்து வெளியே வந்திருப்பா. திடீர்னு அந்த பொண்ணு வந்து கடலுக்குள்ள குதிச்சிடுறா. அந்த பொண்ணு இருந்த கேரேஜ் வந்து அப்படியே மூழ்கி போயிடுது. நம்ம என்ன ஏதாச்சும் கனவுல இருக்குமா, என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு அப்படியே கதவு திறந்துட்டு உள்ள போவா. உள்ள போய் பார்த்தா ஒரு பேசஞ்சர்ஸ் கூட இல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருப்பாரு. அவரு யாருன்னா இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிருப்பாருல, அவர் தான் அங்க உட்காந்துருக்காரு. மறுபடியும் அப்படியே நடந்து போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற கதவை திறந்து வெளியே போனா இது ஏதோ ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கு. ஓவரா பனி பெய்யுது, என்னென்னமோ நடக்குது. இது என்னடா ட்ரெயின் இது, இந்த பக்கம் போனா வீடு வருது, அந்த பக்கம் போனா பனி பிரதேசம் வருது, என்னன்னே புரியலையே அப்படின்ட்டு இந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. இது வந்து ஒரு மேஜிக் ட்ரெயின் தான். இப்ப இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு கேரேஜும் தாண்டி தாண்டி போறப்போ ஒவ்வொரு உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கா.